when you have a suffering, you pray for others. இந்த துன்பம் நான் படும் பொழுது எனக்கு தெரியுது இந்த துன்பத்தை படுற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. 10 மணிக்கு வர வேண்டிய நீங்கள் இன்றைக்கி 11 மணிக்கு வந்தால் எனக்கு கோவம் வந்து நான் திட்டுறேன். நான் ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தான் எனக்கு பஸ்ஸு கிடைக்குதுன்னா எனக்கு என்னுடைய இந்த துன்பம் அவங்கள புரிய வைக்குது. அப்போ என்ன ஆகுது? எனக்குள்ள ஒரு இரக்கம் வருது, எனக்குள்ள ஒரு கனிவு வருது. ஐ பிகம் ஹியூமன் ஒன்லி பை மை சஃபரிங். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய துன்பத்தில் ஆண்டவர் என்னை கடத்தி விடும் பொழுது த்ரூ மை சஃபரிங் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹர் சஃபரிங். வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹர் சஃபரிங் எனக்குள்ள வர ஒரு இரக்கம், எனக்குள்ள ஒரு கனிவு, எனக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்குது. உங்களுடைய துன்பங்களில் கிறிஸ்து உங்களில் உருவாகுகிறார். When you suffer, you understand the suffering of others. You become merciful. You become forgiving. You become more polite. You become more humble. You become more human. எனக்கு கேன்சர் நோய் இல்லை. அப்போ கேன்சர் நோய் இருக்கிற யாராவது என்கிட்ட வந்து ஜெபிக்கணும்னா நான் சரிங்க ஜெபிக்கிறேன் அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அந்த வேதனை தெரியாது. சப்போஸ் எனக்கு கேன்சர் நோய் வந்து அந்த வேதனையில் நான் கடந்து போகும்போது அப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் எனக்கு கேன்சர், ஃபாதர் ஜெபிங்கன்னா நான் உள்ளுருகி ஜெபிப்பேன். ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்குது, அந்த வேதனை நான் கடந்து போயிருக்கிறேன், நான் கேன்சர் சர்வைவராக இருக்கிறேன், நான் கடந்து போன துன்பத்தில் ஐயோ அவங்களும் கடந்து போகிறாங்க, அப்போ எனக்கு தெரியுது. ஸோ த்ரூ மை சஃபரிங் ஐ எம் பிகமிங் ஹம்பிள். அப்போ அவங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன், அவங்ககிட்ட நான் காயப்படுத்த மாட்டேன், அவங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு புரியுதுமா அவங்கள அப்படின்னு. ஸோ த்ரூ மை சஃபரிங்ஸ் ஐ எம் பிகமிங் ஜீசஸ். த்ரூ மை சஃபரிங்ஸ் ஜீசஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் மீ. கல்யாணம் ஆகாத நீங்கள் எவ்வளோ ஜெபிச்சிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தைக்காக ஜெபிப்பீங்க. ஆனால் நீங்கள் நிறுத்தக்கூடாத ஒரு ஜெபனை தெரியுமா? கல்யாணம் ஆகாது இருந்த பொழுது நீ உனக்காக ஜெபிச்சல, அப்போ அந்த வேதனை உனக்கு தெரியும்ல. இப்போ குழந்தை இல்லாததுனால நீ இந்த ஜெபத்துக்காக மட்டும் ஜெபிக்கிற, அப்படி ஜெபிக்காத. இப்போ நீ எந்த ஜெபத்தை ஜெபிக்கணும்? திருமணம் ஆகாதவர்களுக்காக திருமணத்துக்காகவும் ஜெபிக்கணும். எனக்கு இன்றைக்கி குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவர்களுக்காக அந்த வேதனைக்காகவும் ஜெபிக்கணும். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி ஜெபிப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த ஜெபத்தை நிறுத்திடுவீங்க? குழந்தைக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடுவீங்க. நிறுத்தக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய ஒவ்வொரு ஜெப டாப்பிக்காக மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய பரிந்துரை ஜெபமாக மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு துன்பத்திலும் கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும்.